This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இலங்கையில் கொடூரம், 40 நாட்களில் 77 தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. லோக்சபாவில் கொந்தளித்த டிஆர் பாலு. இலங்கை கடற்படையால் கடந்த 40 நாட்களில் மட்டும் 77 தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம், புதுச்சேரி மீனவர்களின் கைது விவகாரத்தில் மத்திய அரசால் தீர்வு காண முடியாத நிலையில் இலங்கை மற்றும் தமிழக மீனவர்களை பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று லோக்சபாவில் திமுக டிஆர் பாலு எம்பி வலியுறுத்தினார். லோக்சபாவில் டிஆர் பாலு எம்பி பேசியதாவது: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள மீனவர்களின் துயர நிலையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். உண்மையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 528க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த ஆண்டு 40 நாட்களுக்குள் 77க்கு மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. இலங்கை கடற்படையின் மீனவர்கள் துன்புறுத்தி அவர்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்களை காவலில் வைத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள மீனவர்களின் துயர நிலையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மத்திய அரசால் இனி மீனவர்களை காக்க முயலவில்லை என்றால் இரு நாட்டு மீனவர்களும் அவர்கள் பிரச்சினைகளுக்கு அவர்களை தீர்வு காணட்டும். ஆகையால் மீனவர்கள் கைது விவகாரத்திற்கு நிரந்தரமான தீர்வை உருவாக்க வேண்டும் என்று டிஆர் பாலு பேசினார். தமிழக நிதியை விடுவிக்க வேண்டும். கனிமொழி. லோக்சபாவில் பேசிய திமுக நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி எம்பி, தமிழகத்துக்கு நிலுவையில் உள்ள சமக்ர சிக்ஷா அபியான் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கல்வி உதவி தொகைக்கான வருமான உச்சவரம்பை இடபிள்யூஎஸ் மாணவர்களைப் போலவே 8 லட்சமாக உயர்த்துவதன் மூலம் விளிம்பு நிலை சமூக மக்கள் அதிக அளவில் கல்வி பயில இயலும் என்பதால் மத்திய அரசு இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை விவாதிக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களில் ஏற்படும் நிர்வாக முட்டுக்கட்டை அத்தகைய கொள்கைகளுக்கு எதிரான அபாயங்கள் வெளிப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் துணைவேந்தர்கள் நியமனத்தில் நீண்ட கால தாமதங்களை எதிர்கொண்டுள்ளன. இது 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் ஒரு தலைமைத்துவ வெற்றிடத்தை உருவாக்கி உள்ளது. பட்டாசுகள் மற்றும் சான்றிதழ்கள் கொளுத்தி மாணவர்களின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன. பல்கலைக்கழகங்களின் நற்பெயர் குறைமதிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றன. புதிய விதிமுறைகளை எதிர்க்கும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் தீர்மானம் கல்விக்கு கூட்டாட்சி அணுகுமுறையின் அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. மத்திய அரசு இந்த எல்லை மீறிய வழிகாட்டுதலை திரும்ப பெற வேண்டும். கூட்டாட்சி மற்றும் மாநில சுயாட்சி அமைப்பு கொள்கைகளை மதிக்க வேண்டும். இந்தியாவின் பல்வேறு தேவைகள் சமமாக பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்து மத்திய அரசின் தலையீட்டினை இருந்து விடுபட்டு அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு கருவியாக கல்வி இருக்க வேண்டும் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.